உன்னை எனக்கு வைக்கிறேன், நீதான் சிஎம். ஆனாலும் வேண்டாம் சார். டேய், வேண்டாம் சார். ஒத்துக்கோ. வேண்டாம் சார். ஒத்துக்கோ. இது என்ன வெத்தலையா வேணுங்கிற சுண்ணாம்பு தடவறதுக்கு? ஸ்டேட் சார். ஒத்துக்கடா. நான் சிஎஸ்பி கோதண்டங்கறனா சுயநலமின்றி சுயநலம் இல்லாம இந்த நாட்டுக்காக நாட்டு மக்கள் நலத்துக்காக பாடுபடுவேன் என்று. இருங்க பெரியவரே, நான் மீதியை சொல்றேன். பாருங்க, நான் பெரிய பெரிய வேலைங்க செய்வேன்னு உங்களுக்கு சொல்லல. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு எப்பவும் உங்களுக்கு சொல்லல. திரு மதன்லால் ஆளுங்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தியாகி திரு ராஜ் உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜீவகாருண்ய சங்க தலைவரான திரு ஜம்பு நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அபலை பெண்கள் ஆதரவு நிலையம் நடத்தி வரும் சமூக சேவகி குமாரி பங்கஜம் மாதர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம புது கவர்மெண்ட் அமைச்ச இந்த நாள்ல நாம எல்லாரும் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். நாம ரவுடிங்கன்னு வெக்கத்தை விட்டு சொன்னா நாம மடையங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜனங்க ஓட்டு போட்டு நாம ஜெயிச்சோமா? இல்ல. ஜனங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏங்களை விலைக்கு வாங்கி நாம ஜெயிச்சோம். அரசியல்ல இந்த ராங்கட்டாக்க எவன் கண்டுபிடிச்சானோ அவனை நம்மளவங்க தலைவணங்கி கும்பிடணும். நாம எல்லாம் ஒரே ஜாதி. அவங்க ஸ்டேட்ல அவங்க செல்வாக்கை என்ன மாதிரி வளர்த்துக்கிட்டு நாட்டை கைக்குள்ள வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என் ஸ்டேட்ல இருந்து சப்ளை செய்யறேன். ஃபுல் ஃபைனான்ஸ் என்னது? எனக்கு தேவை வரும்போது உங்க ஸ்டேட் எல்லாம் என் எஸ்டேட் ஆகணும். இந்த கேக்கை என் வெற்றிக்காக எல்லாரும் பகிர்ந்துக்குங்க. இது என் ஸ்டேட். நான் சொன்னவங்க மட்டும் ஜில்லா வாரியா பகிர்ந்துக்குங்க. இந்த ஜில்லா என்னடா? இல்ல இது கூட இல்லையா? கேபினட் எல்லாம் உன்னை சுத்தி ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கு, ஆமாசாமிகளுக்கு புரோக்கர்கள் கொடுத்துட்ட. அப்ப ஏன் விஷயம் என்னாச்சுடா? சாரி, அது வேலாயுதம் ஜில்லா, அதாவது என் மச்சான் ஜில்லா. அவனை பத்தி சொல்றேன். கேட்டதுக்கு அப்புறம் எவனுக்காவது தைரியம் இருந்தா அதுல கை வைங்க. எடுங்க. உங்க பொண்ணா? கடைக்குள்ள போயிட்டு வந்தா தாகமா இருக்கும்னு தெரியாது. சோடாவோட என்ன சார்? வாங்க சார். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? 10th ஃபெயில் ஆயிடுச்சுன்னு விஷம் குடிச்சு செத்து போச்சு அந்த பொண்ணு. என்ன ஸ்கூல்ல என்ன டீச்சரை பாஸ்போர்ட் என்ன கெட்ட போயிடுச்சு. கேஸை இப்படியே எழுதிக்கிட்டுங்களா சார்? வேற என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன் சார். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். என்ன எழுதுவேன்? இப்படியே எழுதிக்கிறேன். எழுதுக்க. எழுதிக்கிறேன். எழுதுக்க. எழுதிக்கிறேன். எழுதுக்கடா. எழுதிக்கிறேன். வேண்டாங்க, அவர் ஜில்லாவை கேட்கறது நியாயம் இல்ல. அப்ப என் போர்ட்போலியோ விஷயம்? அது என் மனசுல இருக்கு. 4-5 நாள்ல சொல்றேன். என்னது? நிதியிலாகவா? உள்துறையா? மராமத்து? என்னங்க எப்ப பார்த்தாலும் அந்த முட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு? அதுல அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க போங்க. அசம்பிளி அஸ்திவாரம் போட்டதுல இருந்து நான் இங்க இருக்கேன், பாக்குறேன். அவர் ரொம்ப கோபக்காரங்க, அதான் தோத்து போயிட்டாரு. வேலாயுதம் சாருக்கு ஜெயில எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். அவர் ஜில்லாவை அவருக்கு அனுப்பிட்டுங்களா?